ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் இயற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். இன்னைக்கு ரிஷபத்தில் குரு பகவான் இருந்தால் எந்த மாதிரியான குணநலத்தோடு இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இவங்க தன்னை எப்பவும் நீட்டாகவும் அழகாகவும் வச்சுருக்க ஆசைப்படுவாங்க. எந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலும் நல்லா நீட்டாக பர்ஃபெக்டாக போயிட்டு வருவாங்க. இவங்க புத்திசாலித்தனமாக நடந்துக்குவாங்க. நல்ல ஒரு படிப்பு, உயர்வான படிப்பு படிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு. இவங்களிடம் குழந்தைத்தனம் பார்க்கலாம். இவங்க சொந்த பந்த உறவுகளிடம் ரொம்ப அனுசரித்து ஆதரவோடு அவங்க எல்லாத்தையும் கவனமாக பார்த்துக்குவாங்க. இவர்கள் போட்டி தேர்வு வந்துட்டா அல்லது ஒரு போட்டின்னு வந்துட்டா கண்டிப்பாக இதில் வெற்றி பெறுவாங்க. எல்லோரிடமும் அனுசரித்தும் ஆதரவாகவும் போவாங்க. தான் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க. இவங்க பேச்சில் நல்ல ஒரு மரியாதை இருக்கும். இவங்க பேச்சில் நிதானமாகவும் பேசுவாங்க. தாய் பாசம் அதிகம் உண்டு. தாயை கடைசி வரைக்கும் இவங்க கவனித்து பார்த்துக்குவாங்க. சொல்ல கண்டிப்பாக இவங்க காப்பாற்றுவாங்க. பேச்சில் நேர்மையும் உண்டு. இவங்களுக்கு அடுத்தவர்களிடம் உதவும் மனப்பான்மை ரொம்ப இருக்கும். தான் முயற்சியால் இவங்க என்றைக்கும் முன்னுக்கு வருவாங்க. அடுத்தவங்களோட சொத்து அல்லது தாய் தந்தை சொத்து இது பெருசாக இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. திருமணத்துக்கு பிறகு இவங்க இடம் விட்டு இடம் மாறி இருக்கிறவங்க அதிகமாக. இவங்க குழந்தைங்க இவங்களுக்கு பிடிக்காது. இவருடைய குழந்தையும் இவருக்கும் பிடிக்காது. இவங்க வருமானம் எடுத்துக்கிட்டால் ஒரு வருமானத்துக்கு 2-3 வருமானம் செய்வாங்க. அதில் இது நல்ல ஒரு திறமை உண்டு. சொகுசு வாழ்க்கை வாழ ரொம்ப ஆசைப்படுவாங்க. சாப்பாடு நல்ல ருசியான சாப்பாடாக சாப்பிட விருப்பப்படுவாங்க. இதனாலேயே இவங்களுக்கு உடல்நிலை அப்பப்போ பாதிக்கும், தொந்தரவு கொடுக்கும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை உடம்புல இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இவருங்க தான் உடல்நிலையை ரொம்ப பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலை பார்த்தோமா, அது கண்டிப்பாக கரெக்டாக இருப்பாங்க. அதே நேரத்தில் பணத்தால் இவங்க ஏமாந்து போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். இவங்க தொழில் செஞ்சாலும் சரிங்க, அல்லது சொந்தமாக அதாவது வேலைக்கு போனாலும் சரி, இவங்க அந்த வேலையை ரொம்ப நேர்த்தியாகவும் நிதானமாகவும் செஞ்சு அதில் நல்ல ஒரு பேர் வாங்குவாங்க. நல்ல திறமையாகவும் இவங்க நடந்துக்குவாங்க. இவங்க குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு அதாவது அத்தை, பெரியம்மா, அக்கா இவங்க வாழ்க்கை ஓரளவுக்கு தான் இருக்கும். சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு தான். இவங்க ஆபரணங்களை வச்சுருந்தாங்களா அது உடனே தொலைஞ்சு போயிடலாம், அல்லது கைவிட்டு போயிடலாம், அல்லது திருடு போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இவங்க பூர்வீக சொத்து இருந்தால் அந்த பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கம், பிரச்சனை, சிக்கல் இது இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க அம்மன் சாமி சம்பந்தமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்துட்டு போனாங்களா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க எல்லோரிடமும் நல்ல நட்பாகவும் அரசியல் சம்மந்தப்பட்ட உறவுகளிடமும் ரொம்ப நட்பாகவும் நடந்து இருப்பாங்க. இது மாதிரி நிறையா சொல்லிட்டு போகலாம். இதில் இந்த வீடு கொடுத்த சுக்கிர பகவான் ஆட்சி, உச்சம், கேந்திர திரிகோணம் இதில் பவராக இருந்தால் நல்ல ஒரு பலனை செய்யும். இவரே 6-8 பலனை மறைஞ்சி பாதகாதிபதி மாரகாதி சம்மந்தப்பட்டு பாவகரத்தோடு சம்மந்தப்பட்டால் இதனுடைய பலன்கள் கொஞ்சம் முன்ன பின்ன மாற வாய்ப்புண்டு. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்துட்டும் தலைமுறை. வணக்கம்.